அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல எந்த ஸ்டாக்ஸும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ நம்ம வந்து செபி ரூல்ஸ் பிரகாரம் எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்றது இல்ல. நீங்க ஒரு பங்குல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க. இப்ப நம்ம ப்ரோக்ராம்குள்ள போலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து எப்படி போயிருக்கு, நிப்டி, பேங்க் நிப்டி, எந்த ஸ்டாக் ஏறுச்சு இறங்குச்சு, என்ன நிலவரம் அப்படின்றத கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு சார்? நிப்டி, பேங்க் நிப்டிலாம் எப்படி இருக்கு? இன்னும் வந்து ஒரு ரஷ்யா, அமெரிக்கா இவங்களோட பிரச்சனைலாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க சார். ஓவராலா மார்க்கெட் இன்னைக்கு முடியும் போது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிப்டி வந்து 97 புள்ளிகள் இறங்கி 24,480, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் இறங்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம், 0.4%. அதே மாதிரி சென்செக்ஸும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 368 புள்ளிகள் இறங்கி அதுவும் அந்த 0.4% என்ற அளவுக்கு இறங்கி இப்போ 80,235 முடிஞ்சிருக்கு. ஆனா காலையில துவங்கும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டோட நகர்வு அப்படின்றது காலையில் ரொம்ப பிரமாதமா, ஓகே சூப்பரா மார்க்கெட் ஏறுது இல்ல ஏறும் போல இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு சூழலை பார்த்தோம். ஆனா அந்த நம்பிக்கை அப்படின்றது அது வந்து விஸ்டாண்ட் பண்ணல அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஓப்பனிங் லெவல்ல ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டிய நிப்டி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா படிப்படியா இறங்க ஆரம்பிச்சது. ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது பொதுவாக சொல்றதா இருந்தா எல்லாருமே வந்து மார்க்கெட் வந்து அப்பப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது நடக்கிற மாதிரி கொள்ளப்பட்டது. நேற்றுக்கு மார்க்கெட் முடியும் போது கடைசியா அந்த ஒரு மூவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரன்னு அந்த 1 மணிக்கு மேல நல்லா ஏறி முடிஞ்சது பார்த்தோம். ஸோ அந்த ஏற்றத்தை ஏறக்குறைய முழுமையாக இன்னைக்கு இழந்து விட்டதாக பாக்குறோம். அதாவது நேற்றுக்கு அந்த மிடில் ஆஃப் த டே அப்படின்றதுல எங்க இருந்ததோ அந்த இடத்தை நோக்கி வந்தாச்சு. இப்போதைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான ஒரு செய்திகள் இல்ல வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பா அமெரிக்க சந்தை அது கொஞ்சம் வீக்கா தான் முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். நேற்றுக்கு பெரிய வீக்னஸ் இல்லை, ஆனா ஓரளவுக்கு அதுல வந்து ஒரு கம்ஃபர்ட் இல்லை அப்படின்றத பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது காலையில துவங்கிய ஆசிய சந்தைகள் எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில சில சந்தைகள் ஏறி சில சந்தைகள் இறங்கிறது. குறிப்பா நிக்காய்ன்னு சொல்லக்கூடிய ஜப்பானோட சந்தை ஓரளவுக்கு நல்ல ஏற்றத்துடன் இருந்த அதே நேரத்துல சிங்கப்பூர் சந்தை கொஞ்சம் இறங்குமுகமா இருந்தது பார்த்தோம். ஹாங்காங் சந்தை கொஞ்சம் ஏறுமுகமா இருந்தது. அதே சமயம் கௌஸ்பின்னு சொல்லக்கூடிய சவுத் கொரிய சந்தை இறங்குமுகமா இருந்தது பாக்குறோம். சீன சந்தை ஓரளவுக்கு ஏறுமுகமா தான் இருக்கிறத பாக்குறோம். ஆக இந்த சூழல் அப்படின்றது நம் சந்தையில மார்னிங்ல ஒரு ஹோப் கொடுத்து ஒரு ஈவினிங் அந்த ஹோப் முழுசாக இழக்கப்பட்டது பாக்குறோம். இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் உலக சந்தையில் குறிப்பாக சைனாவோட வந்து அந்த டேரிஃப் விவகாரத்தை 90 நாள் தள்ளி போட்டிருக்கிறத சந்தை கொஞ்சம் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு தான் பாக்குறோம். ஏன்னா டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில. இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அலாஸ்கால நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை அதுக்கு மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இதை பெரிய மாற்றம் வருமோ, சண்டைக்கு நிறுத்தம் வந்தா அது வந்து உலக பொருளாதாரத்துக்கு உதவி செய்யக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனாலும் கூட எஃப்ஐஎஸ் சொல்லக்கூடிய அந்நிய நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து விற்பவர்களா தான் இருக்கிறாங்க நம் சந்தையை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது மிக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். மண்டே அன்னைக்கு அவர்களுடைய ஒரு வியாபாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு விற்பனை அப்படின்றதான் நம்ம பார்க்க முடிகிறது. அவங்க தொடர்ந்து இந்திய சந்தையில நேற்றுக்கு 1202 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. ஆனா இந்த விற்பனையை தாங்கி பிடிக்கிறதுக்காக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் கிட்டத்தட்ட 5972 கோடி, கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு வாங்கி சந்தையினுடைய இறக்கத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கும் தொடர்ந்து எஃப்ஐஸ் விற்பறதா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் இது வரைக்கும் 15,000 கோடிக்கு மேல வித்திருக்கிறாங்க. டிஐஸ் வந்து 42,000 கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க. ஆனாலும் கூட டைரக்ஷன் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே நேரம் இந்த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எந்தெந்த ஒரு செக்டார் வந்து இதுக்கு ஒரு உந்துதலாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா நமக்கு ஆட்டோமொபைல், ஃபார்மா, மெட்டல்,
ஓரளவுக்கு ஐடி கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உந்துதலா இருந்ததை பாக்குறோம். அதே சமயம் சந்தையை இறக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஹெவி வெயிட்ஸ். ஹெவி வெயிட்ஸ்ன்னு சொன்னா இப்போ HDFC பேங்க், ICICI பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரியான முக்கியமான நிறுவனங்கள் எல்லாமே, இந்துஸ்தான் யூனிலீவர் எல்லாம் ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே இறங்க ஆரம்பிச்சதுனால சந்தை வந்து அதுக்கு மேல அதனால தூக்கி பிடிக்க முடியல, இறங்குமுகமா மாறினதை நம்ம பாக்குறோம். யூஎஸ் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட்ஸை தாண்டி குறிப்பா குரூட் ஆயில் பிரைஸ் அப்படின்றது ஏறக்குறைய பிரெண்ட் குரூட் $66 அப்படின்றதுல இருக்க பாக்குறோம். WTI குரூட் வந்து $63 கிட்ட இருக்கிறத பாக்குறோம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இதுல இருக்கு. இது வரைக்கும் இந்தியாவுக்கு சாதகம் தான் ஓவராலா. குறிப்பிட்ட நிறுவனங்களை பற்றிய செய்திகள் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தாக்கா, இன்னைக்கு வந்த செய்தியில அதானி என்டர்பிரைஸ் பத்தி ஒரு செய்தி. அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இந்த நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க, பிரைம் ஏரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துடன் அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே அந்த நிறுவனத்தை முழுசா கையகப்படுத்துற மாதிரி 100% ஸ்டேக் எடுக்கிற மாதிரி இந்த ஒரு தகவல் வந்திருக்கு. பேட்டா இந்தியா வந்து அந்த நெட் ப்ராஃபிட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70% அளவுக்கு குறைஞ்சிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது. ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றது வந்து 93.7% என்ற அளவுக்கு இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது SJVN இந்த நிறுவனத்தினுடைய நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் 36%க்கு குறைஞ்சிருக்கிறது பாக்குறோம் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இன்னும் கொஞ்சம் ஆறுதலான ஒரு விஷயம், பில்கான் நிறுவனம் அப்படின்றது அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அப்படின்றது 45% கூடி இருக்கிறது. ஆக இந்த Q1 ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது பெரும்பான்மையான நிறுவனங்கள் அப்படின்றது வந்து சந்தை எதிர்பார்ப்பு குறைவா இருக்குன்றது நம்ம பார்க்கறதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு தான். இருந்தாலும் அங்கங்க ஒரு சில நிறுவனங்கள் நல்ல லாபத்தை கொடுத்ததுக்கான எக்ஸாம்பிள் இந்த அசோகா பில்கான் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஆக ஒட்டுமொத்தமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சந்தையானது நம்ம Q1 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சைட்ல இருக்கிறதா தான் எடுத்துக்கணும். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சைட்ல இருக்கிறதா தான் நீங்க எடுத்துக்கணும். ஆக வரக்கூடிய நாள்ல எந்த மாதிரியான ஒரு குளோபல் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம், டேரிஃப் ரிலேட்டடாகவும் ரஷ்யா அமெரிக்க பேச்சுவார்த்தை, இதெல்லாம் தாண்டி முக்கியமான இன்னொரு விஷயம், இன்னைக்கு இரவு அமெரிக்காவினுடைய இன்ஃபிளேஷன் டேட்டா வர இருக்கு, ஜூலையினுடைய இன்ஃபிளேஷன் டேட்டா வர இருக்கு. அடுத்தது அதே மாதிரி இந்தியாவோட ஜூலை இன்ஃபிளேஷன் டேட்டா வர இருக்கு. இந்த ரெண்டு தான் அடுத்த கட்டமாக சந்தைக்கு மிக நெருக்கமான ஒரு டேட்டாவா நம்ம பார்க்கிறோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். ஏன்னா லேபர் டேட்டா கொஞ்சம் மோசமா இருக்குது. அதனால அங்க ஃபெட் ரிசர்வ் கொஞ்சம் அகாமடேட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுவாங்கன்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இப்போதைக்கு நிப்டியினுடைய முக்கியமான சப்போர்ட் லெவல் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா 24,350, 400 இதான் வந்து சப்போர்ட். இதை உடைச்சா கணிசமான அளவு இறங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. மேல அப்படின்னு பார்க்கும்போது 24,650 முக்கிய தடைநிலையாக உள்ளது. ஓகே சார். ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சார் சொல்லிட்டாரு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஷார்ட் மார்க்கெட் அப்டேட் பார்த்தாச்சு. சார் நம்மளோட அடுத்த கிளாஸ் வந்து MSM வரப்போகுது இல்ல சார்? ஆமா, MSM வந்து அடுத்த மண்டே அன்னைக்கு வருது. MSM அப்படின்னு சொன்னாவே பொதுவா எல்லாருமே வந்து ஒரு முழுமையாக பங்கு சந்தையில தங்களை பயிற்றுவித்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி இது ஒரு ஒர்க் ஷாப்னே சொல்லலாம். எல்லாருமே ப்ராக்டிகலாவே எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து அவங்க ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது, ஒரு ஷார்ட் டேர்முக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது, எல்லாத்தையுமே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனியை பிக்கப் பண்ணி டெக்னிக்கலா நம்ம என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கறது கண்டிப்பா படிப்பாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி அப்படின்றது உங்களுக்கு வாழ்நாள் கல்வியா இருக்கும். இது இரவு 8 to 9 மணிக்கு ஆன்லைன்ல தமிழ்ல தான் நானே தான் எடுக்கிறேன். ஒரு 4 வார கால பயிற்சி வரும். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு இமிடியேட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. குறிப்பா இந்த MSM கிளாஸ்லாம் நம்ம சேனல் வியூவர்ஸ் சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஆஃபர்லாம் வேற சார் கொடுக்குறாரு. யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.